வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். ட்ரை குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இது 1 பை கெட் 1 ஃப்ரீ. இதில் வந்து 1.5 பாக்கெட் அளவுக்கு போட போகிறேன். இதுக்கு முதல்ல நம்ம ஜீரா சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் இப்போ ஒரு 600 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இதில் ஒரு 100 கிராம் சர்க்கரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை பவுட்ரு பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எதில் வந்து சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவு சர்க்கரை போட்டேன். இப்போது தண்ணி ஊற்றி சர்க்கரையை வந்து கரைய வச்சுட்டேன். சரிக்கு சரி தண்ணி எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு சர்க்கரை, 1 கப்பு சுகர்னால் 1 கப்பு தண்ணி. இதுதான் வந்து குலோப் ஜாமுனுக்கான ஜீரா காய்ச்சிற பாதம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுகரை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சுகர் வந்து நான் ஏலக்காய் 1 போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நான் இப்படி இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கரையில், இன்னும் கரைஞ்சி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் நசுக்கி ஒன்று பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இதை போடுறேன். இதில் நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கறதுனால சேர்க்கலாம், ரோஸ் எசன்ஸ் சேர்க்கலாம். நான் வந்து இது கரைஞ்ச உடனே கொஞ்சம் பன்னீர் ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறேன். அப்போ நல்ல வாசனையோடு இருக்கும். இப்போது இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் எசன்ஸ் போடுறேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். குலோப் ஜாமுன் நல்லா ட்ரை குலோப் ஜாமுனுக்கு இது சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கரை இன்னும் கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகட்டும். இன்னும் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். சுகர் சிரப்பு நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா பன்னீர் ஊற்றுறதுக்கு அதுக்கும் நல்ல வாசனை, ஏலக்காய் எசன்ஸ் வாசனையோடு சூப்பராக இருக்குது. நல்லா இது கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு லெமன் சாறு எடுத்துருக்கிறேன். இதில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதுக்கப்புறம் இது கொதிக்க வேண்டியதில்லை. இது வந்து ஏன்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஜீரா வந்து கொஞ்சம் சூடு ஆறிச்சுன்னா அது வந்து இறுகிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம லெமன் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்படியே இருக்கட்டும். நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதில் நான் வந்து 1 பாக்கெட் அளவுக்கு அந்த குலோப் ஜாமுன் பவுட்ரு எடுத்து ஒரு பவுலில் கொட்டியிருக்கிறேன். இதை வந்து நம்ம பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சும்மா வாசனையாக இருக்கும், அதுக்காக நெய் சேர்க்கலாம். இப்போ நீங்கள் இதை தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நான் இது வந்து பால் ஊற்றி பிசைகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இதை ஊற்றி நல்லா ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக பால் கொஞ்சம் ஊற்றிட்டு 1 டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி பிசைகிறேன். இப்போ இது பத்தலைன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தெளித்து ஸ்டிக்கியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. அப்படியே லைட்டாக எப்பூ மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டிக்கியாக இந்த பதம் தான் இதுக்கு கரெக்டான பதம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கோத்து உருண்டையாக பிசைஞ்சு வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு நம்ம உருண்டை ஊற்றி போட்டுற வேண்டியது தான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா உருவாக்கணும். ஒரே பேட்டர்னா மாவு பேட்டர். இப்போ இது இப்படி இருக்கட்டும். நம்ம கையெல்லாம் சுத்தமாக அலம்பிட்டு வந்துட்டு உருண்டை ஊற்றி போட்டுக்கலாம். ஊறணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம சிரப் ரெடி பண்ணிட்டோன்னா இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வேணுன்ற சைஸுக்கு குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம போட்டுக்கலாம். கையில் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு பாருங்கள், நம்ம எடுக்கிற சைஸு தான். நல்லா உருண்டையாக உருட்டின்ட்டு ரொம்ப டைட்டாக உருட்டாமல் அப்படியே மெழுக்காக கொடுத்து உருட்டி அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த உருண்டெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு 4, 5, 5, 6 அந்த மாதிரி தான் போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த பக்கம் பார்த்து சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. எண்ணெய் லைட்டாக காஞ்சிருக்கு.
ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக போட்டு பார்க்கலாம். இந்த சூடு இருக்கணும். லைட்டாக அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுவாக மேலே எழும்பி வரணும், அந்த அளவு லைட்டான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ இது மாதிரி வரும்போது லைட்டாக நம்ம வந்து அசைச்சி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம்மிலே வச்சு உருட்டி விட்றேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீரசல் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு தடவையும் எப்போ செய்தாலுமே வந்து குலோப் ஜாமுன் மட்டும் கொஞ்சம் டஃப்பு தான் கொடுக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுத்து எல்லா பக்கமும் நல்ல கலர் வர்ற அளவுக்கு எடுக்கிறேன். கொஞ்சம் லைட்டான கலர் வேணுன்றவங்க அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை குலோப் ஜாமுன்றதுனால கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரணுன்றதுனால நான் அப்படியே திருப்பி விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லா பக்கமும் சரி சமமாக கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இதை போடணும். ஒரு 5-6 அப்படி தான் போடணும். இப்போ இது நல்லா எல்லா பக்கமும் செவந்து வந்த பிறகு இதை இந்த மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். காலா ஜாமுன் மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு ட்ரை ஜாமுனுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் பொறுமையாக செய்யணும். உடனே இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்கிற ஸ்வீட்டுன்னா குலோப் ஜாமுன் தான். இப்போ இதை நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல கலர் வரணும், நல்ல ப்ரௌனிஷ் வந்தால் தான் நம்மளுக்கு ட்ரை குலோப் ஜாமுனுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம்லாம் திருப்பி விட்டு எது கொஞ்சம் லைட்டாக இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். மொத்தமாக ரெண்டும் கொஞ்சம் திருப்பி விட்டு எடுத்து நான் 2-3 பேட்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஜீராவில் போட போகிறேன். இதே மாதிரி ஒரு 2-3 பேட்ச் போட்டுட்டு பார்க்கலாம். சிரப்பு ஆறிடுச்சுன்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம். இப்போது இதேமாரி இன்னும் 2-3 பேட்ச் போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், 2வது பேட்ச்சு பொரிஞ்சின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது 2வது இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒயிட்டாக இருக்கிற போர்ஷன் எல்லாம் திருப்பி விட்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் டார்க்காக வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். திருப்பி விடணும், ஒன்று ஒன்றா பார்த்து எல்லா பக்கமும் ஈவனாக கலர் வரணும். ஏன்னா உள்ள மாவாக இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் செவந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஈவனாக வரணும். பாருங்கள், இது மாதிரி நான் 2-3 பேட்சை போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். இப்போது நம்ம அடுத்தது ஜீராவில் சேர்க்கறதுக்கு பார்க்கலாம். இப்போது ஜீரா வந்து நல்லா ஆறி இருக்குது. இதை நான் லைட்டாக சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சூட்டில் நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுனை போடலாம். ஒரு பேட்சாக போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். இது இருக்கிறது ஒரு 30 இருக்குது. இது அப்படியே நான் இதில் சேர்த்துட்டேன். இதுலேயே இது ஊறட்டும். இப்போது இதில் வந்து ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு இந்த குலோப் ஜாமுன். இப்போ இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வடிகட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா வந்து உணர வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள், எனக்கு ஜீரா மீதி இருக்கிறது. இது வந்து எனக்கு ஈவினிங்காக பாதுஷா செய்வேன் இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்கு, அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போது நம்ம அரைச்ச இந்த சர்க்கரை பவுடரை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையிலையும் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை குலோப் ஜாமுனை இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா சுகர் சிரப்பை போட்டு விட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து காய வச்சுட்டோன்னா உணர வச்சு நம்மளுக்கு சூப்பரான ட்ரை குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட போட்டு யூஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே நான் உருட்டிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் வந்து சுகர் பொடி போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக நம்மளுக்கு ட்ரை குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.